அத்தானோ அத்தானு கண்ணம் கூப்பிடுதாங்க. அப்பதான் ஆண்டவன் பார்த்தாரு. என்ன அட சண்டை அழகன் நான் வந்துட்டான் நினைச்சு கொண்டு ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொன்ன அத்தான் என்று அழைக்காத மச்சான் என்று அழைக்காத மச்சான் என்று அழைக்காதடா ஆண்டவன் பகவான் அரக்கன் தான் வந்துட்டாரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆண்டவன் சிவபெருமானை அரளி கோப்பை விட்டு நம்ம வெளியே எப்படியாவது கூட்டணும். ஆமா வெளியில வரவழைக்கணும்ல. வரவழைக்கணும் என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? அவர் குட்ட உழைக்கணும் உலகின அல்லணும். ஆமோ ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து அச்சுதனா ஆகிய நவநீத கண்ணு என்னம்மா இப்படி ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து கேள்விடா தெரியுமா? நீ எப்படி அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அதனில் ஒளிந்தவா அரக்கனுக்கு தான் பயந்து அதனில் ஒளிந்தவா ஆடி நின்றவா அரகனுக்கு தான் பயந்து மதுரையில மன்சு வந்தது மானம் இல்லையா மதுரையில மன்சு வந்தது மானம் இல்லையா உனக்கு ரோசம் இல்லையா மதுரை பாண்டியன் கையாடுகள் பட்டது வெட்கம் இல்லையா பாண்டியன் கையாடுகள் பட்டது வெட்கம் இல்லையா மானம் இல்லையா மதுரை பாண்டியன் கையாடுகள் பட்டது வெட்கம் இல்லையா எல்லா கன்றுமானை கழுத்தில் ஏந்தி கையிலையாடா ஓய் மச்சா 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 கன்றுமானை கழுத்தில் ஏந்தி கையிலையாண்டவா கையிலையாண்டவா இப்படி அச்சுதனாகிய கண்ணன் ஆண்டவன் பகவானை பார்த்து கேள்வி செய்தார். ஆமா ஆமாம்மா அப்பந்தான் ஆண்டவன் பகவான் பார்த்தாரு. அரக்கன் வந்தாரையா? ஆமா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மட்டும் தானா தெரியும் தெரியும் நாம செய்த லீலைகள் எல்லாம் தெரியாதல்லவா தெரியாது. ஆண்டவன் சிவபெருமான் செவ்வாய் புஷ்பத்தை விட்டு வெளியே வந்து ஆமா ஆமாம்மா ஓய் மைத்துரா என்ன ரொம்ப என்ன விட்டு பேசதில்ல கதையை சொன்னோம்னா ரொம்ப குட்டை உடைச்சு குறையில அலட்டுமா அதானே அதானே இந்த 33 தேவர்களையும் நந்தமனவா தோட்டமா வச்சிருக்கிறேன். ஆமா என்னைய பார்த்து நீர் கேவலப்படுத்திட்டு ஆமா 4 வாரத்துல உங்க பார்த்து கேட்கணும்யா கேட்கணும்ல என்ற ஆண்டவன் சிவபெருமான் என்ன அந்த மாயவரை பார்த்து எப்படி கேள்விதான் தெரியுமா? ஆயர் வாடியில் கோயில் என்றது ஆனாம் இல்லையா ஆடு பாடு மேய்க்க வந்தது இல்லையா உரியில் என்ன திருடி உன்னது மானம் இல்லையா கட்டு அருகில் வந்தது இல்லையா தயிர் என்ன திருடி உன்னது மானம் இல்லையா என்ன என்ன நீங்க 1000 வாடியில போய் 6 மாடு மேய்ச்சி வந்து உங்களுக்கு வெக்கம் இல்ல அதான அதானே நீ மாடு வச்சு மயில் வளர்த்துக்கு உங்களுக்கு ரோசம் இல்லையா கிடையாதா ஐயா நம்ம 2 பேரும் ஆனம் இல்லையா ரோசம் இல்லையா அன்றைக்கு மழைய ஒடுங்கி மழை பெய்ததுக்கும் இல்லையா மழைய ஒடுங்கி மழை பெய்ததுக்கும் இல்லையா மானம் இல்லையா
இப்படியே ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்தா அரக்கணத்தை யார் வர முடியுங்க? ரெண்டு பேரையும் அரக்கம் வருவான், சேர்த்து வச்சு வச்சுட்டு போயிருவானே. அதனால அச்சுதனாகிய நவநீத கண்ணன் நாராயணன். ஆமா ஆமாம்மா. என்ன என்ன ஆறு மாடு? ஆமா. அரக்கனை அழித்து வருவதற்கு என் ஆறு மாடு உமது பொறுப்பு. ஆமா. ஒரு ஆடு பிறந்தாலும் நான் 2 ஆடா கேட்பேன், ஒரு மாடு பிறந்தாலும் 2 மாடா கேட்பேன். கேட்பேனா இந்த சொருகத்தில நீர் மாடு மேய்க்க கூடாது. ஆமோ. யானைத்தோள் போரவையை மாத்தணும், அவன் புலித்தோள் ஆசனத்தையை மாத்தி. ஆமா. நீர் என்னை போல் ஒரு கோலம் போட்டு கோலத்தை எடுத்து ஒரு கோலார் வேடம் கொண்டாத்தான் ஆடு மாடை மேய்க்கணும். அப்படியா? அதனால் கண்ணன் பெருமாளாகி நவநீத கண்ணன் ஆமாம்மா ஆண்டவனுக்கு ஒரு கோலார் சொலத்தை போட்டு விட்டார். போட்டு விட்டுக்கிட்டு இப்படி நின்று அழகு பார்த்தாரு. என்ன என்ன காட்டிலையும் உங்களுக்குத்தான் இந்த சொருவம் அழகா இருக்கு. யாமியா அப்படி சொல்லியாரு? முண்டை கண்ணுக்கும் முறுக்கு வீசைக்கும் கருத்த நேனிக்கும் சொருவம் உமக்கு ரொம்ப அமைப்பா இருக்கு. உங்க பார்க்கையில கருமேனி கோனார் மாதிரிலாம் இருக்கிறது. நம்பி கோனார் போலும். ஆமா. கோனார் போலும். ஆமோ. கோனார் போலும். சிதம்பர கோனார். திருக்கோவில் பாண்டி கோனார் போல இருக்கிறீங்களா? செல்லப்ப நம்பியார் மாதிரியே இருக்கிற. அதனால என்ன அரக்கனையா அழித்து வர வேண்டும். ஆமோ. எப்படி அழிக்கிற? எப்படி? ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றைக்குமே கிடையாது, வர போறதும் இல்லை. என்ன மிஞ்சு போல இப்பதான் பைத்தியால ஆம்பளைய மத்த எப்பேற்பட்ட ஆம்பளையும் பொம்பளை எவ்வளவு கொடுத்து நம்ம ஏமாந்துருக்காங்க. பொம்பளை லவ் ஃபெயிலியர் லவ் பண்ண பண்ணீங்க, சுடிதார் எடுத்து கொடுக்கான், செல்போன் எடுத்து கொடுக்கான், மோதிரம் எடுத்து கொடுக்கான், வீட்டுக்கு தாய் தாப்பாடு கொடுத்தாலும் சரி கொடுக்காதான் சரி. அந்த வரிசையில இப்ப என் தம்பியும் போய் நிக்க. அம்மா. அதனால் ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றைக்குமே கிடையாது. ஆமோ. பின்னால் கெட்டவர்கள் பேர் உலகிலே 2 பேர்கள் உண்டு. ஆமோ. அதனால் என் பெருமாள் நவநீத கண்ணன் என்ன செய்தார்? யாருமே காணாத இவ்வுலகில் அழகிய மோகினி இடமெடுக்க வேண்டும் என்று சரியான ஜெகன் மோகினி என் பெருமாள் நவநீத கண்ணன் இப்பேற்பட்ட சொல்லுவதற்கு தெரியுமா? ஆமா. அவர் பெண்ணுக்கான பெண்ணழகி வேடத்தை எடுக்க வேண்டும் என்று. ஆமாம்மா. பெருமாளாகிய நவநீத கண்ணன் என்ன செய்தார்? கொண்டவரண சொருவமாறி பெருமாள் அடே யார் வேசமாற அண்டதில்லை யோகமேக்கு ஆனந்தம் பாட பெருமாள் ஆனந்தம் கொள்வாராய் பெருமாள். சாமி எடுத்தாரே ஒரு பெண்ணுக்கான பின்னழகியாய் கொண்ட மயிலாய் கண்ணுக்கான கண்ணழகி முக்கு வடிவழகி காந்திபுரம் பட்டு உடத்தி பட்டு போட்டாள் வண்ணம் பட்டு உடத்தி அடைத்து வைத்த
பட்டுடுத்தி தங்க நகை போட்டி மோகினியா வாராள அன்னைக்கு நட ஆமாசமாராள நடந்தாள் மோகினியா வாராளே அவ சின்ன நடந்தா சிங்காரமா கை வீசினா மோகினி அண்ணன் நடக்க ஆவாசமா கை வீசுதா வீசி வர அந்த அரக்கமாடும் காட்டுக்கு மோகினியா வந்து நிக்கிறா சளீர்னு கால்ல போட்ட குடிசடி தரங்க சத்தம் கேட்குறா ஏறெடுத்து பார்க்கான் வல்லரக்கனானவன் ஆமா இப்பேற்பட்ட பெண்ணை நாம உலகிலேயே கண்டதில்லை கிடையாது பெண்ணை வழிமறைத்தான் பேரை கொண்ட வல்லரக்கன் ஆமாமா வழிமறைச்ச அரக்கனுக்கு என்ன பேர்பட்ட அழகிய வாழ்ந்தாலும் இவளோடு செத்தாலும் இவளோடு இவ வாழ்ந்தாலும் இவளோடு என்று வல்லரக்கானவன் மோகினியை வழிமறித்தான் ஆமா வழிமறித்த வல்லரக்கானவன் என்ன அந்த மோகினி இடத்துல என்ன கேட்கான் தெரியுமா என்ன ஒரு என்னம்மா சொல்லம்மா சொல்லம்மா வழியாக வந்தது என்னம்மா வேற சொல்லம்மா தகதை தாய் பேர் என்னம்மா தகப்பன் சொல்லம்மா தலியாக வந்தது என்னம்மா என்ன என்னம்மா என்ன பேரு என்ன நீ வச்ச வழியா வந்ததுன்னு என்ன விவரம் அடக்க வழிய மறிச்சான் ஆமா அப்பதான் மோகினி எனக்கு கண்ணம்மலா ஆமா அவரு இந்த பெண்ணுக்கு அழிக்கணும்னு சொல்லி தானே பெண் வேடம் போட்டிருக்காரு ஆமா எப்படியாவது இவனை சங்காரம் செய்ய வேணும் ஆமோ ஆட்சி மறைச்சு இவனை கலக்கி போட்டு வந்து இவனை அழிக்க வேணும் ஆமா அதனால மோகினியானவா என்ன வழிமறிக்கிய நீ யாரு 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 நான் யாருன்னா கேட்க ஆமா ஆதி பாதாள உலகத்திலே ஆமண்ணா ஆண்டு வந்த பத்மாசுர மல்லரக்க நான் தான் நீதானா 12 காலம் தவம் இருந்து ஆமா பகவானை நினைத்து 5 வருடங்களுக்கும் அக்னி வரத்தை பெற்ற ஆமா அரக்கன் நான் தான் ஆமா நீதானா ஆதி கைலாசம் ஆமா எனக்கு சொந்தம் வருங்கால சக்கரவர்த்தி பகவானே நான் தான் என்ன சொல்லுதான் பாத்தீங்களா ஒரு அரக்கா என்கிட்ட நீ வருங்கால சக்கரவர்த்தி பகவான் சொல்லுது ஆமா என் மகனை கொஞ்ச நேரம் போய் கொண்டுருவேன் ஆமா என்று மோகினியானவர் காட்டி மறைச்சு எப்படி சொல்றா தெரியுமா எப்படி அண்ணா வல்லரக்கா என் வளப்பத்தை கேளு என்னது கேளுகளு வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகளே இழந்தது மலையாளம் என்ன மலையாள தேசத்தில பிறந்தது 8 பேரு என்ன பெண்ணா பிறந்திட்டனாள் என்ன நான் மலையாள தேசத்திலே ஆமா மலையரசனுக்கும் காஞ்சனமாலை பெண் கொடிக்கும் ஆமா நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் பொட்ட பிள்ளையா 8 பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்தீங்களா அம்மா 8 பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்திருக்கீங்களா உங்க அப்பன் இருக்கானா செத்துட்டாங்க இல்லன்னா என்ன செஞ்சான் பொட்ட பிள்ளை பெற்றவனே அப்பா ஆண்டிமானா உங்க அப்ப 8 பிள்ளை பெற்றானே இருப்பானா 5 பிள்ளைய பெற்றா அரசனே ஆண்டியா பேருவானே உள்ள காலத்துல இப்பமெல்லாம் அப்படி கிடையாது 5 பொட்ட பிள்ளை பெற்றா அப்பா அரசு 5 ஆம்பளை பிள்ளை பெற்றா அப்பாங்க வயசு கையெழுத்து பொட்டப்பிள்ளை இருந்தா பிடிச்சதுனால நம்மள காப்பாத்திக்கணும் ஆமா எப்படினாலும் ஒரு மில்லு விலைக்கு போய் காப்பாத்திக்கணும் பிஸ்கட் கம்பெனி போய் காப்பாத்திக்கணும் பிஸ்கட் கம்பெனி 15 வயசு ஆக மாட்டேங்குது இப்படி டச் செல்லுகாது கேட்கல ஆம்பளை டச் செல்ல இல்லாட்டா அவன் மண்டே உடம்பும் அப்படிதானே இந்த கட்டக்காரன் ஒரே டச் செல்ல கேட்டு பார்வையை மூடிக்கிட்டு ஒரே தடவிட்டு நடக்கான் 17 வயசு ஆக மாட்டேங்குது லவ் வந்துருது அவனுக்கு ஒரு லவ் வேற கிடைச்சிருக்கு ஆமா
18 19 வயது மட்டுக்கு எல்லா பழக்கமும் வந்துருது. ஆமா, யார் அடிபம்பு கோயில் கூட தான் குடிச்சாதான் கோயில் கூடங்க. கோயில் கூட அன்னைக்கு வாழை தீட்டி வைக்கான். வாழை தீட்டிக்கான யாரப்பா விட்ட கடாக்கு வெட்டவா இருக்கும். அது அதேதான் அப்படி. அதனால அம்மா என்ன உங்க அப்பா இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு கேட்க, அண்ணன் அரக்கா என்ன நாங்க 8 பேரு பெண்ணா விழுந்தவன் என்ன நீ உன் வாயாலேன்னு அண்ணம்னு சொல்லாத மோகினி. அண்ணன் சொல்லக்கூடாதா? ஆமா, அதனால எங்க 8 பேரை எங்க அப்பா 8 ஸ்தலத்துல கட்டி கொடுத்தாரு. ஆமாம்மா, மொத்ததொரு அக்கார காசி மாநகரில விசாலாட்சிய கொடுத்திருக்கான். இரண்டாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலைக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கு. மூணாவது அக்கால பிள்ளையில வாழ்கிற சிதம்பரநாதருக்கு அப்பா சிவகாமி எழுதிருக்கான். நாலாவது அக்கால அந்த சங்கரன் கோயிலில சங்கரனைனருக்கு கோமலியில ஐந்தாவது அக்கால நெல்லை மாவட்டத்தில அந்த நெல்லையப்ப சாதைக்கு பாண்டிமதிய பாவநாதன் நன்னறியில கொடுத்திருக்கு. ஆமாம்மா, ஏழாவது அக்கால குளிக்க திறந்த இடம் நம்ம குறைகளெல்லாம் பார்த்துத்தரோம். உபுபுன்னு தண்ணீர் குற்றாலம் தண்ணீரில குற்றாலநாதருக்கு குளர்வா முறையை கொடுத்திருக்கு. ஆமோ, எட்டாவது பிறந்த மாமா பேர் என்ன? நான் பூத்த நச்ச நேரம் பூமானுக்கு ஆடாது. அப்படியா? யாருதான் மோகினியா? பார்க்கையிலே நான் மங்கை பூத்தது மணவாளனுக்கு ஆடாது. ஆமோ, மாதம் முத காலத்துல 3 நட்சத்திரத்துல பிறந்தேன். ஆமா, அப்ப எங்க அப்பா 8 வரை 8 ஊருக்கு 7 ஊருக்கு கட்டி கொடுத்தாச்சு. சரி, 8வது பிறந்த என் செல்லம்மாவளை உள்ளூருக்குள்ள கட்டி கொடுக்கணும்னு சரி நினைச்சு பார்த்தாரு. உங்க அப்பா வந்தாரு மாப்பிள்ள வடக்க இருந்து வந்துட்டாரு. அம்மாத்தாரு தேசத்தையும் வர சொன்னாங்க. ஆமா, அதுல அந்த மதுரை சொக்கணும் வந்தாரு. ஆமா, சொக்கணும் வந்து நிக்க நான் எழுந்த மாலை அந்த சொக்கம் கழுத்துல போய் விழுந்துச்சு. சொகுசா போய் விழுந்துருத. மூத்த தாரமை இருக்குது எனக்கு தெரியாது. ஆமா, எங்க அப்பா ஒட்டகத்துல ரத கோடி குதிரையில ஒரு கோடி சீதனா வண்டி வண்டியா எங்க அப்பா கொடுத்தாரு. வெள்ள வண்டியில வந்திருக்கலாம். நம்ம மதுரைக்கு வடக்கு தெருவுல போகையில ஆமா, நான் தெற்கு தெருவுல போகையில வடக்கு தெரு கோடுக்காரன் சக்காலாட்டி எங்க அக்கா மீனாட்சிட்ட போட சொல்லிட்டான். எனக்கு மூத்ததார இருக்குது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம போச்சு. கோடுக்காரன் சக்காலாட்டி பியாச்ச கேட்டு எங்க அக்கா மீனாட்சி வந்தா. என்ன செஞ்சா? ஐயா அவ பிடிக்க சக்காலத்தி போராடா சக்காலத்தி மாறாடா மக்கள் கொண்டாடு. என்ன சக்கலத்தின் போராட்டம் அது மக்களுக்கும் கொண்டாட்டம். ஆமாம்மா, எனக்கு போன திங்கக்கிழமையில கல்யாணம். ஆமாம்மா, இந்த திங்கக்கிழமையில போராட்டம். நான் வாக்கப்பட்ட நாள் முதல. ஆமா, 3வது நாளையில மச்சானோட சண்டை போட்டேன் மச்சானோட சண்டை போட்டேன். ஆமாங்க போடனே சண்டை போட்டுட்டேன். எங்க
4வது நாளையில நாத்தனா கூட சண்டை போட்டேன் 10வது நாளையில தாய்த்தோடு சண்டை போட்டேன் 6வது நாளையில அத்தானோடு சண்டை போட்டேன் அத்தான் நான் 7வது நாளையில என் புருஷன் கூட சண்டை போட்டேன் மாறாவிடு போறாமண்ணா ஆமா யாரக்கா என்ன நான் புருஷன் கூட சண்டை போட்டு ஆமாம்மா மாறாவிடு போற என்ன வலிய மரியாத உனக்கு இடைஞ்சல் வந்து போறாம் பின்னால மாறம் பின்னால மாமன் போறான் பின்னால மாமி மாறம் பின்னால நினைச்சுக்கிட்டியோ அதானே எங்க அத்தை போறா பின்னால எங்க அத்தா மாறாம் பின்னால அப்படி காட்டுக்குள்ள போனா அப்படி சொல்ல படிச்சுக்கிடணும் காட்டுக்குள்ள பொம்பளை வந்தா நீ ஒத்தையில போறிய யாருன்னு கேட்டா பின்னாடி எங்க மச்சான் வாரான் எங்க தான் நாத்தனா வாரா கேட்டி நாத்தனா என்ன இருக்காருங்க எனக்கு ஆமா மாமா போறா பின்னால எங்க மாமி வாரா பின்னால ஆமோ அக்கா என்ன நான் ஒத்தையில போறவள உன் உடற்பிறப்பா நினைக்கணும் போறவள தங்கையா நினைக்கணும் அரக்கா என்ன என்ன நீ தனியா போறவள உன் தங்கையா நினைக்க வேண்டும் ஆமோ போறவள உன் உடன் பிறப்பாக நினைக்க வேண்டும் ஆமம்மா அடி போடி பைத்தியக்காரி யார பார்த்து சொல்லிட்டு இருக்க ஒத்தையில வரவள கூட பிறந்தவான்னு இம்பிட்ட அழகுலையும் இம்பிட்ட அம்சத்திலையும் ஆமா உன்னை கண்டுகிட்டு வாழ முடியுமா முடியாது முடியாது நான் வீட்டில் இருப்பவளை மறந்தால மறப்பேனே தவிர உன்னை காட்டுக்குள்ள கண்டவளை விட மாட்டேன் அம்மா கண்டவளை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் மோகினி ஆமோ ஏ மோகினி என்ன நீ கூட மட்டும் எனக்கு வாக்கப்பட்டேனா ஆமா நான் ஆண்டவனை நினைச்சு அதிக வரங்களை பெற்றிருக்கேன் கைலாசத்தை நான் ஆண்டு வருவேன் ஆமா கைலாசத்தை நான் ஆண்டு வரும் பொழுது ஆமா இன்னும் இருந்தனா எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் கைலாசத்தை நாளையில நீ என் கிட்ட இருப்பேன்னு எப்படி வாக்கப்பட்டு வந்தியா மெத்தல் ஒன்று இருக்கு ஒரு பட்டுரையா இடத்துக்கொரு பூமுடி கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா இருந்திடலாம் கண்ணாடி நம்ம உல்லாசமா இருந்திடலாம் எனக்கு மட்டும் நீ வாக்கப்பட்டன்னு வச்சுக்கோ என்ன எனக்கு கட்டில் உண்டு மெத்த உண்டு ஆமா இத்த ஒரு பட்டுடுத்தி விதற்றுக்கு ஒரு போக முடியுது வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாடி மாளிகையை நீ உல்லாசமா வளராமா வா 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 என்ற அரக்க சொல்ல வருது அம்மா அப்பந்தான் மோகினி சொல்லுதா என்ன என்ன அரக்கா என்னுடைய வார்த்தைகள் என்ன என்னம்மா நாளி என்ன தைத்தாலும் நாளி என்ன தைத்தாலும் நாளி என்ன தைத்தாலும் தைத்தாலும் நானாசை எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல நானாசை எனக்கு இல்ல எனக்கு இல்ல அவளுக்கு இல்ல ஆமா 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 என்ன உரியல் என்ன தைத்தாலோ உரியல் என்ன தைத்தாலோ உரியல் என்ன தைத்தாலோ வல்லரக்கா மீது ஆசை இல்ல ஆசை இல்ல ஆசை இல்ல மீது
ஆசை இல்ல ஆசை இல்ல ஆசை இல்ல ஆமாண்ணா போடண்ணா ஆமா ஆமா ஏ அண்ணா அண்ணா வல்லரடா வாயிலியா வார்த்தைகள் வல்லரக்கா என்ன என்ன எனக்கு நாடு என்ன தேய்ச்சாலும் நளின கொண்ட போட்டாலும் நாலு ஆசை எனக்கு கிடையாது. எனக்கு புருஷ ஆசை இல்ல அம்மா. அண்ணா யாமுனா நானே எங்க அப்பா ஒட்டகத்துல 1 கோடி, ரதத்துல 1 கோடி, ஆமா யானையில 1 கோடி, அத்தனையும் தந்தாரு. வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்தாரு, கொடுத்தாரு. ஒட்டகத்துல 2 கோடி, ஆமா இப்படி எல்லாம் யானையும், ஆமா குதிரை என்ன உயிருடைய கொடுத்தாரு. இல்ல மரத்தினால் செய்த பொம்மைகள். ஆமா எப்பனா நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வச்சு விளையாடுறதுக்காகவே அப்படிதானே 2 பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்க அப்பா சீதனம் கொடுத்தாரு. ஆமா அந்த சீதனமே அந்த மதுரை சொக்கனர் ஏண்டாவனு. ஆமா வைகை ஆத்துல அந்த சீதனம் கூட வைகை ஆத்துல போகுது. தண்ணியோட பெய்யுத வைகை ஆத்துல சீதனம் போத. ஆமா அதனால அழகா ஆமோ நான் உன்னோட வாழணுமே. யானா என்னம்மா அங்க மூட்டதார இருக்கான்னு சொல்லிதான் நான் இங்க வேண்டாம்னு வந்தேன். ஆமா மதுரை அப்படியே நான் உனக்கு வாக்கப்பட்டு வாழணுமே. ஆனா உனக்கும் ஒரு மூத்ததாரம் ஒரு பெண் இருக்கால. நீ மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று நீ ஆள் காட்டி விரல் எடுத்து ஆள் கடலிலே முங்கி போய் குளிச்சுட்டு வா. நீ ஆள் காட்டி விரல் எடுத்து ஒரு அங்கத்திலே வைத்து ஆமா மூத்ததாரத்தோட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று. ஆமோ என்ன பேரு ஐயனார் பேரு என்ன பேரு மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் தெரியா. ஆமோ உன்னோட வாழ்வேன் என்று. ஆமா என்று என் பெருமா நவநீதக்கண்ணன் மோகினியான் என்று சொல்ல. ஆமம்மா ஆயக்கலைகளை கற்று அறிவிழந்தான் மல்லரக்க. ஆமோ கலைகளையும் கற்று புத்தி இழந்தான் மல்லரக்க. பெண் என்று நினைக்கான் பெருமாள் என்று நினைக்கல. மங்கை என்று நினைத்தான் மாயவன் என்று நினைக்கலைய. ஒரு கன்னியா நினைச்சா கண்ணன் என்று அறியவில்லைய. என் பெருமாள் மோகினியால் வார்த்தை கேட்டு என்னம்மா அந்த வல்லரக்கான என்னம்மா ஆறு கடலிலே ஆமா முழுகுவானா நல்ல முழுகும் போது ஒரு முங்கு போடுவா. கரையை யார் எடுத்து பார்க்கலாம், எழுந்திருச்சு பார்க்க அரக்க நிக்கானா போயிட்டானா என்று. அரக்க மோகினியா போயிட்டாளா என்று. ஆமா மோகினி நிக்கா என்று நிக்காளா முங்க எடுத்து ஆமா ஆள் காட்டி விரல் எடுத்து அரக்கன் தொண்டையிலே வைத்த பொழுது என்ன தான் நல்குவானா அரக்கனையா அழைத்து வந்தவன் என்று ஒருபடி சாமலையா. ஆமா கண்ணன் கொடுக்க. ஆமா மைத்துலா என்ன அரக்கனை நீங்க அழைத்து வந்தது உண்மைதான். ஆமா ஆனா அரக்கனை ஐயா மேலக்காரங்க ரெடியானுங்க. ஆமா ஐயா மேலக்காரன் சாஸ்தா வருகையில நீங்க கோயில முன்ன வரணும்லவா. திக்கன் போய் இருக்கீங்க வாங்க. ஆமா அதுதான் அவனைதான் மைத்துனா. ஆமம்மா அரக்கனை அழைத்து வந்த கோலத்தை நான் காண வேண்டும். ஆமம்மா தான் என் பெருமாள் பார்த்தாரு. என்ன சிவன் பெண்ணாசை கொண்டவர். ஆமா எடுத்த கோலத்தை நான் எடுத்தவன் யாரா என்ன ஆண்டவன் இருந்தா அவமாசம் நடந்துருமே. ஆமம்மா பாவத்துக்கு பாவம் இல்லை என்று. ஆமம்மா பெருமாள் நவநீத கண்ண ஆமோ எடுக்க ஆண்டவன் சிவபெருமான் ஆமா என்னை கண்டான்.
ஆமம்மா அறியும் சிவனும் இணைய இணைய அறியும் சிவனும் இணைய இணைய நாத விதமானது பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காத என்று ஆமா அறியும் சிவனும் இருகரத்தினால் என்ற விரட்டினாரே சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமம்மா 5 மைந்தர்கள்